இந்த மிக முக்கியமான ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று மார்ச் 4, 2026. ஆமா. கடந்த சில நாட்களாவே உலக செய்திகளை கவனிச்சுட்டு வர்ற யாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் இப்போ ஒரே ஒரு விஷயத்தின் மேலதான் நிலைச்சிருக்கு. பிப்ரவரி 28 அன்னைக்கு விடுத்த அந்த போர். கரெக்ட். அமெரிக்கா, இஸ்ரேல் அப்புறம் ஈரான் இடையே எதிர்பாராத விதமா வெடித்திருக்கக்கூடிய போர் மற்றும் அதையொட்டிய பதற்றமான சூழல். இத பத்தி தான் இன்னைக்கு நாம மிக ஆழமா பகுப்பாய்வு செய்ய போறோம். கண்டிப்பா. ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்த உங்களிடம் நான் தெளிவா பதிவு செய்யணும். அது ரொம்ப அவசியம். ஆனா இந்த உரையாடல்ல நம்ம விவாதிக்க போற தரவுகள்ல அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான அரசியல், ராணுவம் அப்புறம் போர் தொடர்பான பல தீவிரமான நிகழ்வுகள் அடங்கியிருக்கு. ஆனா நாம எந்த சார்பும் எடுக்கல. எக்ஸாக்ட்லி. நாங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ அல்லது எந்த ஒரு நாட்டின் தரப்பையோ ஆதரிக்கவோ விமர்சிக்கவோ இல்ல. வின்வார்ட், ஸ்கல்ட், ட்ரைட்டன் போன்ற கடல்சார் நுண்ணறிவு அறிக்கைகள், அப்புறம் கேப்லர், அப்ஸ்டாக்ஸ் போன்ற பொருளாதார தரவுகள்ல உள்ள உண்மைகளை மட்டுமே முற்றிலும் நடுநிலையோடு உங்களுக்கு வழங்குறோம். எந்த விதமான சார்பும் இல்லாம உண்மைகளை மட்டும் அலச போறோம். ஆமா, நமது இன்றைய அலசலின் நோக்கம் மிக தெளிவானது. இந்த போர் உலக வர்த்தகத்தையும், குறிப்பா இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பையும், நேரான உங்களின் அன்றாட வாழ்க்கையையும் எப்படி பாதிக்கப் போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். சரி, இதை விரிவாக பார்ப்போம். இங்கு கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உலக அரசியல் வரைபடத்துல நடக்கிற ஒரு ராணுவ மோதல் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற உங்க அன்றாட வாழ்க்கையை எவ்வளோ வேகமா தலைகீழ மாற்றுது என்பதுதான். உண்மைதான். பிப்ரவரி 28க்கு பிறகு உலக பொருளாதாரத்தோட சக்கரமே திடீர்னு தடைப்பட்டு நிக்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல. அதாவது நாம காலையில எழுந்து கேஸ் ஸ்டவ்வ பற்ற வைப்பதில் தொடங்கி 2 வீலர்ல ஆபீஸ் போறது வரை அனைத்தின் பின்னணியிலும் ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய விநியோக சங்கிலி இருக்கு. ஒரு சப்ளை செயின். ஆமா, அந்த சப்ளை செயின். தற்போதைய இந்த ராணுவ மோதல் அந்த சங்கிலியின் மிக முக்கியமான ஒரு நரம்பை நேரடியாக துண்டித்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த நரம்பு அப்படிங்கறதான் நம்ம புவிசார் அரசியல்ல ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். கரெக்ட். நேயர்களே, உங்களுக்காக இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி என்றால் என்ன, அது எங்கு உள்ளது என்பதை முதலில் நாம மனக்கண்ணில் கொண்டு வருவோம். வரைபடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, இது ஓமன் நாட்டிற்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள ஒரு மிகச்சிறிய நீர்வழிப்பாதை. ரொம்ப ரொம்ப குறுகலான பாதை. ஆமா, இதோட அகலம் குறுகலான பகுதியில வெறும் 21 மைல்கள், அதாவது சுமார் 33 கிலோமீட்டர்கள் மட்டுமே. கடல்ல 33 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே சின்ன இடைவெளி. ஆமா, ஒரு பிரம்மாண்டமான கப்பல் நுழைந்து வெளியேற இந்த இடைவெளி மிக சிறியது. ஆனா இந்த சிறிய இடைவெளி தான் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தோட கழுத்து பகுதி. கண்டிப்பா. சுயஸ் கால்வாயில எவகெவன் கப்பல் சிக்கிக்கிட்டப்ப உலக வர்த்தகமே எப்படி ஸ்தம்பிச்சதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஹார்முஸ் ஜலசந்தியோட முக்கியத்துவம் அதை விட பல மடங்கு பெரியது. அதோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் டேட்டா வச்சு சொல்ல முடியுமா? நிச்சயமா. உலகில் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தப்படும் மொத்த கச்சா எண்ணெயில் சுமார் 20 முதல் 21% இந்த 33 கிலோமீட்டர் இடைவெளி வழியாதான் பயணம் செய்தாகணும். 20 முதல் 21%? ஆமா, அதாவது நாளொன்றுக்கு 20 முதல் 21 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய். இது சாதாரண அளவே கிடையாது. மேலும் 20% திரவ இயற்கை எரிவாயுவும், அதாவது LNG, இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை தாண்டி தான் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போகணும். அப்போ இது ஏதோ ஒரு சாதாரண சரக்கு கப்பல் பாதை கிடையாது. கிடையவே கிடையாது. இது முடங்கினால் உலகத்தின் பல பகுதிகளில் தொழிற்சாலைகள் இயங்காது, வாகனங்கள் ஓடாது. இங்கதான் தற்போதைய நிலவரம் மிகவும் ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கு. வின்வார்ட் போன்ற கடல்சார் நுண்ணறிவு நிறுவனங்களின் தரவுகளை பார்க்கும்போது அங்கு வர்த்தக கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பிப்ரவரி 28 அன்னைக்கு தொடங்கிய அந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கைக்கு பிறகு நிலைமை கைமீறி போயிடுச்சு. ஆமா, வெறும் 36 மணி நேரத்துக்குள்ள 4 பிரம்மாண்டமான வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. MKT வயோம், ஸ்கைலைட், ஹெர்குலிஸ் ஸ்டார் அப்புறம் சீலாடோன்னா ஆகிய அந்த 4 கப்பல்களும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. இதுல MKT வயோம் கப்பல்ல நடந்த வெடிவிபத்துல ஒரு மாலுமி உயிரிழந்திருப்பது ரொம்ப துயரமான விஷயம். அது மட்டும் இல்லாம பஹ்ரைன் துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்டெனா இம்பரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கப்பல் மீதும் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்களோடு புவிசார் அரசியல் தன்மைய நாம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கு. ஸ்கல்ட் போன்ற காப்பீடு அமைப்புகளோட தரவுகளின்படி தாக்கப்பட்ட இந்த கப்பல்களை கவனிச்சிங்கன்னா அவை அனைத்தும் ஒரே நாட்டை சேர்ந்தவை கிடையாது. எக்ஸாக்ட்லி.
சிலது மேற்கத்திய நாடுகளோட தொடர்புடையவை, சிலது எந்த சார்பும் இல்லாத நடுத்தர நாடுகளுடையவை. ராணுவ மொழியில இத ஏரியா டினையல் உத்தின்னு சொல்வாங்க. ஏரியா டினையல், அதாவது அந்த பகுதியையே முடக்கிறதா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட நபரையோ நாடையோ குறிவைக்கிறது இதோட நோக்கம் அல்ல. அந்த நீர்வழி பாதையை எந்த ஒரு வர்த்தக கப்பலும் பயன்படுத்த முடியாதபடி முற்றிலுமா முடக்குவதுதான் இதோட நோக்கம். ஒரு காட்டுல குறிப்பிட்ட விலங்க வேட்டையாடுறதுக்கு பதிலா அந்த காடு முழுவதுமே கண்ணிவெடிகளை புதிச்சு வைக்கிற மாதிரி. சரியான உதாரணம். யாரையும் உள்ளே நுழைய விடாம தடுக்கும் ஒரு பயங்கரமான தந்திரம் இது. உலக வர்த்தக நாடுகளுக்கே விடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தல் வெறும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் மட்டும் நடக்கல அப்படிங்கறதா இன்னொரு பரிமாணம். தொழில்நுட்ப ரீதியாகவும் கப்பல்கள் ஒரு மாபெரும் இருட்டடிப்பை சந்திச்சிட்டு இருக்கு. ஆமா, அந்த ஜிபிஎஸ் பிரச்சனை. தோராயமா 1100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் கடல்ல ஜிபிஎஸ் சிக்னல் பாதிப்பால் திசை தவறி தவிச்சிட்டு இருக்கு. இந்த தொழில்நுட்பங்களை ஸ்பூஃபிங் அப்புறம் ஜாமிங் அப்படின்னு சொல்றாங்க. நேயர்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நீங்க ஒரு அறிமுகம் இல்லாத நெடுஞ்சாலையில உங்க கார்ல கூகுள் மேப்ஸை நம்பி போய்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க மேப்ஸ் நீங்க ரோட்ல இல்ல, பக்கத்துல இருக்கிற ஒரு ஏர்போர்ட் ரன்வேக்குள்ள இருக்கீங்கன்னு தவறா காட்டினா எப்படி இருக்கும்? ஒரு பதற்றம் வரும்ல. கண்டிப்பா. இப்போ அது அப்படியே பல மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை சுமந்து செல்லும் ஒரு பிரம்மாண்டமான கப்பலோட பொருத்தி பாருங்க. போர்ச்சூழல்ல கப்பலோட நேவிகேஷன் சிஸ்டம் முற்றிலும் தவறான தகவல்களை காட்டினால் அது மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும். அந்த ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் ஆபத்து தான் இப்போ ஓமன் வளைகுடாவுல இருக்கிற கப்பல் கேப்டன்களோட மிகப்பெரிய துஷ்சொப்பனமா மாறியிருக்கு. கண்ணுக்கு தெரியாத இந்த தொழில்நுட்ப தாக்குதலால் கப்பல்கள் எங்கு செல்கின்றன, யாருடைய கடல் எல்லைக்குள் நுழைகின்றன என்பதே தெரியாத ஒரு குழப்பம் நிலவுது. இதோட நேரடி விளைவு கப்பல்களுக்கான காப்பீட்டுத் துறையில எதிரொலிச்சிருக்கு. பொதுவா இது போன்ற சரக்கு கப்பல்களுக்கான போர் அபாய காப்பீடு, அதாவது வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கப்பலோட மதிப்புல வெறும் 0.05% தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஒரே இரவுல அது 2 முதல் 3% உயர்ந்திருக்கு. இது ரொம்ப பெரிய அதிகரிப்பு. $100 மில்லியன் மதிப்புள்ள ஒரு சரக்கு கொண்டு செல்ல காப்பீட்டு தொகை மட்டும் பல மடங்கு உயர்ந்தா எந்த ஒரு கப்பல் நிறுவனமும் அந்த பாதை வழியா பயணிக்க துணியாது. அதனாலதான் இன்று நூற்றுக்கணக்கான கப்பல்கள் பாதுகாப்பிற்காக நங்கூரமிட்டு அங்கே காத்திருக்கு. இப்போ நேயர்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஏதோ ஒரு கடல்ல கப்பல்கள் நின்னா எனக்கென்ன, இது எனக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது உங்க தினசரி வாழ்க்கையோட நேரடியா பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆமா, நீங்க தினமும் உங்க டூ வீலருக்கோ காருக்கோ பெட்ரோல் நிலையங்களில் சென்று நிரப்பும் எரிபொருள் எங்கிருந்து வருதுன்னு சற்று யோசிச்சு பாருங்க. இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பு நிலைப்பாட்டிலிருந்து இத பார்த்தால் இதன் வீரியம் புரியும். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில தோராயமா 88 முதல் 90% வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்யுது. நாம சொந்தமா உற்பத்தி செய்வது வெறும் 10 முதல் 12% மட்டுமே. ஆமா, அந்த இறக்குமதியாகிற பிரம்மாண்டமான அளவுல கிட்டத்தட்ட 50% இந்த சிக்கலில் சிக்கியுள்ள ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா தான் இந்தியாவை வந்தடையணும். அப்போ பெட்ரோல் டீசல் மட்டும் இல்ல, நமது வீடுகளில் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் எல்பிஜி தேவையில் 80 முதல் 85%, தொழிற்சாலைகள் மற்றும் மின் உற்பத்திக்கு பயன்படும் எல்என்ஜி தேவையில் 50% அதே மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்துதான் வருது. அதே கடல் வழி பாதை வழியா தான் வருது. ஆக ஹார்மோஸ் ஜலசந்தியில கப்பல்கள் நிறுத்தப்பட்டால் அது ஏதோ வெளிநாட்டு செய்தி கிடையாது. அது நேரா நமது சமையலறையையும் நாம் வேலைக்கு செல்லும் வாகனங்களையும் முடக்கும் விஷயம். ஆனா ஒரு தேசமா இந்தியா இது போன்ற நெருக்கடிகளை சமாளிக்க எந்த அளவுக்கு தயாராக இருக்கு என்பதையும் நம்ம தரவுகளின் அடிப்படையில பார்க்கணும். கண்டிப்பா. கேப்லர் போன்ற எரிசக்தி தரவு பகுப்பாய்வு நிறுவனங்களின் தகவல்களும் நமது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்களின் சமீபத்திய அறிக்கையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தருது. இப்போதைக்கு இந்தியாவிடம் சுமார் 100 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் இருப்பு பாதுகாப்பாக இருக்கு. இது நமது தேசத்தின் அடுத்த 40 முதல் 45 நாட்களுக்கான முழு தேவையையும் எவ்வித தடையுமின்றி சமாளிக்க போதுமானது. இந்தியாவின் இந்த முன்னேற்பாடு புவிசார் அரசியல்ல மிகச்சிறந்த ஒரு தற்காப்பு வியூகம்தான். இந்த 100 மில்லியன் பேரல்கள் இருப்பு ஏதோ ஒரு பெரிய டேங்கர்ல மட்டும் சேமித்து வைக்கப்படல. இந்தியாவின் அவசரகால இருப்புகள், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் எனப்படும் பிரத்யேக கட்டமைப்புகள்ல இருக்கு. ஆமா, மங்களூரு, படூர் அப்புறம் விசாகப்பட்டினம் ஆகிய இடங்கள்ல பூமிக்கு அடியில மிக ஆழத்துல குடையப்பட்ட பிரம்மாண்டமான பாறை குகைகள்ல இந்த கச்சா எண்ணெய் பாதுகாப்பா பராமரிக்கப்பட்டு வருது. நிலத்தடி குகைகள் என்பதால் இது போர் மற்றும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பாதுகாப்பானது.
இதோட சேர்த்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் டேங்கர்களில் உள்ள இருப்பு, அப்புறம் கடலில் இந்தியாவை நோக்கி ஏற்கனவே வந்து கொண்டிருக்கும் கப்பல்களில் உள்ள இருப்பு அனைத்தையும் சேர்த்தே இந்த 45 நாட்கள் கணக்கிடப்படுது. 45 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் பாதுகாப்பு நம்மகிட்ட இருப்பது நிம்மதி அளித்தாலும் இதிலேயே மற்றொரு சிக்கலான பகுதியும் இருக்கு. அந்த எல்பிஜி மற்றும் எல்என்ஜி பிரச்சனை. ஆமா, கச்சா எண்ணெய நிலத்தடி குகைகள்ல சேமிப்பது போல சமையல் எரிவாயுவான எல்பிஜி மற்றும் எல்என்ஜிய பல மாதங்களுக்கு சேமித்து வைக்கும் அளவிலான உள்கட்டமைப்பு நம்மகிட்ட இல்ல. வாயுவை திரவநிலைக்கு மாற்றி குளிர்நிலையில சேமிப்பது ரொம்ப சவாலான மற்றும் செலவு பிடிக்கும் தொழில்நுட்பம். இங்க கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, கத்தார் நாட்டின் அரசு நிறுவனமான கத்தார் எனர்ஜி இந்த தாக்குதல்கள் காரணமா தனது எரிவாயு உற்பத்தியையும் விநியோகத்தையும் தற்காலிகமா நிறுத்தியிருக்கு. கத்தார் தான் இந்தியாவுக்கு மிக அதிக அளவில் எல்என்ஜி சப்ளை செய்யும் நாடு. இது நமது சமையல் எரிவாயு விநியோகத்திலும் உரத் தொழிற்சாலைகள் போன்ற பெரும் தொழில்துறை உற்பத்தியிலும் அடுத்த சில வாரங்களில் நிச்சயம் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இத லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின் அப்படிங்கிற பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா, உலக வர்த்தகம் இப்போ ஒரு இருமுனை சிக்கலில், அதாவது டியூவல் ஷாக் பாயிண்ட் ப்ராப்ளம்ல சிக்கிக் கொண்டுள்ளது தெளிவா தெரியும். ஒரு புறம் செங்கடல் பகுதியில ஹூத்தி கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தல் காரணமா சுயஸ் கால்வாய் மார்க்கம் ஏற்கனவே பெரும் தடையை சந்திச்சிருக்கு. இப்ப மறுபுறம் ஹார்மூஸ் ஜலசந்தியும் முடங்கியிருக்கு. இதனால் ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கும் மத்திய கிழக்கிலிருந்து ஆசியாவிற்கும் செல்லும் கப்பல்கள் வேறு வழியின்றி ஆப்பிரிக்கா கண்டத்தின் தென்கோடியில் உள்ள நன்னம்பிக்கை முனை வழியா சுற்றி கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா ஆப்பிரிக்காவை சுத்தி வருவது வரைபடத்துல பார்க்க சுலபமா இருக்கலாம். ஆனா நடைமுறையில ஒரு கப்பல் அப்படி சுற்றி கொண்டு வரணும்னா அதோட பயண நேரம் குறைந்தது 10 முதல் 14 நாட்கள் வரை அதிகரிக்கும். கணக்கிட்டால் இந்த தாமதத்தின் செலவு விண்ணை முட்டும். ட்ரைட்டன் லாஜிஸ்டிக்ஸ் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி கப்பல் நிறுவனங்கள் இதற்காக எமர்ஜென்சி கான்ஃப்ளிக்ட் சர்சார்ஜஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு கண்டெய்னருக்கு $2000 முதல் $4000 வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்க தொடங்கியிருக்காங்க. எல்லாவற்றையும் விட ஒரு அதிர்ச்சியான பொருளாதார கணக்கு இருக்கு. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு வெறும் $1 உயர்ந்தால் கூட இந்தியாவின் வருடாந்திர இறக்குமதி செலவு $2 பில்லியன் அதிகரிக்கும். $2 பில்லியன்? ஆமா, இந்த $2 பில்லியன் அப்படிங்கிறது இந்திய மதிப்பில் சுமார் 16,500 கோடி ரூபாய்க்கு மேல். இதை சாதாரணமா கடந்துவிட முடியாது. இந்த செலவு அதிகரிப்பு அரசாங்கத்தின் கணக்கு புத்தகத்தில் மட்டும் இருக்காது. பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்தால் காய்கறிகள், விவசாய பொருட்கள் மற்றும் அன்றாட தேவைப் பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளின் வாடகை உயரும். போக்குவரத்து செலவு உயர்ந்தால் அது நேரடியாக பணவீக்கத்திற்கு, அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும். நீங்க கடையில வாங்குற தக்காளி முதல் பாக்கெட் பால் வரை அனைத்தின் விலையும் ஏறும். மேலும் கப்பல்களின் நீண்ட பயணத்தால் கண்டெய்னர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும். ஆமா, ஏற்றுமதி இறக்குமதி சுழற்சி தாமதமாகும் போது மருந்துகள் போன்ற காலாவதியாகும் பொருட்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கும். இதோட பொருளாதார அதிர்வலைகளை நாம ஏற்கனவே பங்குச்சந்தையில மிக தெளிவாக பார்க்க தொடங்கிவிட்டோம். உறுதியாக சொல்லலாம். மார்ச் 4 இன்றைய நிலவரப்படி உலக பொருளாதாரமே இந்த செய்திகளால் ஆட்டம் கண்டுள்ளது. அப்ஸ்டாக்ஸ் மற்றும் டிஎம்ஜிஎம் போன்ற தளங்களின் தரவுகளை பகுப்பாய்வு செய்தால் அமெரிக்கா டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 92.18 வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சியடைஞ்சிருக்கு. கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக நாம அதிக டாலர்களை செலவழிக்கும் போது நமது ரூபாயின் மதிப்பு இயல்பாகவே சரியும். நமது மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் ஒரே நாளில் 1122 புள்ளிகள் சரிந்திருக்கு. இதுல முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயங்கள் இருக்கு. இந்த சரிவு ஏதோ ஒரு பொதுவான வீழ்ச்சி கிடையாது. குறிப்பா எல்என்டி போன்ற மாபெரும் நிறுவனங்களின் பங்குகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் எல்என்டி நிறுவனத்தின் ஒட்டுமொத்த ஆர்டர்களில் சுமார் 37% மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து தான் வருது. போர் சூழல் அந்த திட்டங்களை முடுக்கும் என்ற அச்சமே இந்த வீழ்ச்சிக்கு காரணம். மேலும் டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி போன்ற ஆட்டோமொபைல் நிறுவனங்களும் இந்த இறக்குமதி சிக்கல்களால் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. பங்குச்சந்தையின் இந்த பதற்றம் ஒரு மிக முக்கியமான புவிசார் அரசியல் கேள்வியை எழுப்புது. இப்படி ஒட்டுமொத்த உலக வர்த்தகமும் ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற ஒரு குறிப்பிட்ட மற்றும் மிகவும் குறுகலான கடல் வழியை மட்டுமே நம்பி இருக்க வேண்டுமா? இதற்கு மாற்று வழிகளே இல்லையா? ட்ரெண்ட்ஸ் ரிசர்ச் மற்றும் ஸ்டிம்சன் சென்டர் போன்ற உலகளாவிய சிந்தனை குழுக்களின் அறிக்கைகள் இந்த மாற்று வியூகங்களை மிக தெளிவாக பகுப்பாய்வு செய்துள்ளன. மாற்று வழிகளை பற்றி உலக நாடுகள் பல ஆண்டுகளாகவே சிந்தித்து வருகின்றன.
அதில் ஒன்றுதான் கடந்த ஆண்டு G20 மாநாட்டில் பிரம்மாண்டமாக அறிவிக்கப்பட்ட ஐமெக் திட்டம், அதாவது இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம். இந்த ஐமெக் திட்டம் பலரால் நவீன பட்டுப்பாதை அப்படின்னு வர்ணிக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து கப்பல் மூலம் சரக்குகளை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து ரயில் போக்குவரத்து மூலம் சவுதி அரேபியா, ஜார்டன் வழியா இஸ்ரேலை அடைந்து பின்பு மீண்டும் கடல் வழியா ஐரோப்பாவை அடையும் ஒரு மிகச்சிறந்த திட்டம் அது. ஆனா அந்த திட்டத்தின் அச்சாணியாக இருந்தது இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகம்தான். தற்போதைய போரின் தீவிரத்தையும் இஸ்ரேல் நேரடியாக அந்த போரில் ஈடுபட்டிருப்பதையும் பார்க்கும்போது ஹைஃபா துறைமுகம் வழியாக வர்த்தகம் செய்வது இப்போதைக்கு சாத்தியமில்லாத ஒன்றாகவே தெரிகிறது. அந்த மார்க்கம் முழுவதும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் ஐமெக் திட்டம் தற்காலிகமாக ஒரு முட்டுக்கட்டையை சந்திச்சிருக்கு. ஹைஃபா துறைமுகம் முடங்கினாலும் உலக நாடுகளின் ராஜதந்திரிகள் வேறு சில மாற்று வழிகளை தீவிரமா பரிசீலித்து வராங்க. ஹார்மோஸ் ஜலசந்தியை முற்றிலுமாக தவிர்த்து வர்த்தகம் செய்ய புவியியல் ரீதியாக ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலப்பரப்புகளை பயன்படுத்தும் வியூகங்கள் உள்ளன. ஆமா, ஓமன் நாட்டின் சலாலா மற்றும் துக்தும் துறைமுகங்களை இதற்கு ஒரு சிறந்த மாற்றாக பயன்படுத்தலாம். ஏனென்றால் இந்த துறைமுகங்கள் ஹார்மோஸ் ஜலசந்திக்கு உள்ளே இல்லாமல் அரபிக்கடலை நோக்கி வெளியில் அமைந்துள்ளன. அதேபோல ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜேரா துறைமுகமும் இந்த ஆபாயகரமான ஜலசந்தியை தாண்டி அமைந்துள்ளது. இது புவியியலை எவ்வளவு தந்திரமாக பயன்படுத்த முடியும் என்பதை காட்டுது. கச்சா எண்ணெய் மற்றும் சரக்குகளை கப்பலில் ஏற்றிக்கொண்டு ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழையாமல் அரேபிய தீபகற்பத்தின் நிலப்பரப்பிலேயே சரக்குகளை ரயிலிலோ குழாய்களிலோ கொண்டு வந்து பாதுகாப்பான வெளிப்புற துறைமுகங்களும் ஏற்றிக்கொள்ளலாம். சரியாக புரிந்து கொண்டீர்கள். அதற்காகத்தான் ஓமனையும் அமீரகத்தையும் இணைக்கும் ஹஃபீத் ரயில் என்ற புதிய ரயில் திட்டம் பெரும் முக்கியத்துவம் பெறுது. இந்த ரயில் திட்டம் வெற்றிகரமாக செயல்படத் தொடங்கினால் வளைகுடா நாடுகளின் உள்ளே உற்பத்தியாகும் கச்சா எண்ணெய் மற்றும் பிற சரக்குகளை ரயில்கள் மூலமாகவே பாதுகாப்பாக ஹார்மூஸ் ஜலசந்தியை தவிர்த்து சலாலா அல்லது ஃபுஜைரா துறைமுகங்களுக்கு கொண்டு வர முடியும். அங்கிருந்து இந்தியாவிற்கோ அல்லது உலகின் பிற பகுதிகளுக்கும் எவ்வித போர் ஆபாயமுமின்றி எளிதாக கொண்டு செல்ல முடியும். நாடுகள் தங்கள் உள்கட்டமைப்பை எவ்வளவு தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிடுகின்றன என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். உலகளாவிய விநியோகச் சங்கிலி என்பது எவ்வளவு நுணுக்கமானது மற்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பது இன்றைய தரவுகள் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றன. எங்கோ மத்திய கிழக்கில் உள்ள 21 மைல் அகலமுள்ள ஒரு சிறிய நீர்வழி பாதையில் ஒரு கப்பல் தாக்கப்படுவது, இந்தியாவில் உள்ள உங்களின் அன்றாட பெட்ரோல் விலையையும் நீங்கள் வாங்கும் மளிகை சாமான்களின் விலையையும் எப்படி நேரடியாக பாதிக்குதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். ஆமா, அதேபோல நீங்க சிறுக சேமித்து வைத்திருக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளையும் எப்படி சில மணி நேரங்களில் பாதிக்குது என்பதையும் பார்த்தோம். புவிசார் அரசியலும் நமது தினசரி பொருளாதாரமும் இனி தனித்தனியானவை அல்ல, அவை பிரிக்க முடியாதவை. உலக செய்திகளை நாம இனி ஏதோ வெளிநாட்டுல நடக்கும் சம்பவமாக பார்க்க முடியாது. அது நேரடியாக நமது பர்ஸ பாதிக்கும் விஷயம். கண்டிப்பா. இந்த நெருக்கடியை நாம ஒரு பரந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா ஒரு புதிய சிந்தனை எழுகிறது. அது என்ன சிந்தனை? ஒரு சிறிய நீர்வழிப்பாதை முடங்குவதால் ஒட்டுமொத்த உலகின் எரிசக்தியும் முடங்குகிறது, உலக பொருளாதாரமே ஸ்தம்பிக்கிறது என்றால் நிலக்கரி மற்றும் கச்சா எண்ணெயை நம்பியிருக்கும் நமது தற்போதைய கட்டமைப்பு எவ்வளவு பலவீனமானது என்பது புலப்படும். உண்மைதான். இதுவே மனித குலத்தின் எரிசக்தி வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமையக்கூடும் அல்லவா? பல தசாப்தங்களாக நடக்கும் உலக பருவநிலை மாநாடுகள் பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவழித்து சாதிக்க முடியாத ஒரு பசுமை மாற்றத்தை இந்த போர் மிக வேகமாக செய்து முடிக்குமா என்ற கேள்வி எழுகிறது. ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக இது அமையலாம். ஆமா, புதைபுடிவ எரிபொருட்களை முற்றிலுமாக கைவிட்டுவிட்டு சூரிய ஒளி, காற்றாலை மற்றும் பசுமை ஹைட்ரஜன் போன்ற மாற்று எரிசக்தியை நோக்கி உலகம் மிக வேகமாக நகர இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி நெருக்கடி ஒரு மிகப்பெரிய காரணமா அமையலாம். என்றாவது ஒரு நாள் மத்திய கிழக்கின் கச்சா எண்ணெய் உலகிற்கு தேவையே இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது இந்த உலக அரசியலின் வரைபடம் எப்படி முற்றிலுமாக மாறும்? நாடுகளின் அதிகார பகிர்வு எப்படி இருக்கும்? இதை பற்றி நேயர்களான நீங்களே சிந்தித்து பாருங்கள். அது நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒரு பெரும் நெருக்கடி எப்படி புதிய உலகத்திற்கான கதவை திறக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நேயர்களே, இன்று நாங்கள் பகிர்ந்து கொண்ட தரவுகளும் பகுப்பாய்வுகளும் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலையும் உலக நிகழ்வுகளை புதிய கோணத்தில் அணுகும் பார்வையையும் கொடுத்திருக்கும் என நம்புகிறோம்.
உங்களுக்கான இந்த விரிவான அலசலை நாம் இத்துடன் நிறைவு செய்கிறோம். உங்கள் நேரத்திற்கும் செவி சாய்த்தமைக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.